Hi guys, I am Rithvik and welcome to my channel Tech with Rithvik. இந்த சேனலை இனிமே நான் ஒரு பைத்தான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த வீடியோல நான் பைத்தான் திங்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்றேன்னு சொல்ல போறேன். So let's get started. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தான் கோடிங் பண்ணுறதுக்கு பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். போயிட்டு இங்கே பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் இப்படி வரும், வெல்கம் டு python.orgன்னு. இதுக்குள்ளே போய்க்கோங்க. டவுன்லோட்ஸ்னு ஒரு டேப் வரும். இதுக்கு மேலே உங்கள் கர்சரை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு தப்பாக வந்துருச்சுன்னா நீங்கள் இங்கே விண்டோஸ் மேக் ஓஎஸ் இல்லை அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே போய் உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பைத்தான் 3.12 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பார்க்குறேன் கைஸ். பாய். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கே டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு இந்த ஃபைல் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இங்கே காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸையும் டிக் பண்ணிவிட்டு ஆட் பைத்தான் டு பாத் அப்படிங்கிறதையும் டிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் போயிட்டு கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனில் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துடுங்க. இப்போது இங்கே இது எல்லாமே அப்படியே விட்டுட்டு இங்கே ஜஸ்ட் இன்ஸ்டாலுங்க பட்டன் இருக்கிறத இது கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு ப்ராம்ப்ட் வரும், அதில் எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் பைத்தான் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னு உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடிஇ வேணும். ஸோ ஐடினா என்னன்னு கேட்குறீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நீங்கள் கோட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நிறையா ஐடிஸ் இருக்குது. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடினா விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் இங்கே போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இங்கே நம்மளுக்கு வரும் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு. இங்கே ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், இதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் லோட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே காமிக்குது டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட விண்டோஸ் இல்லைன்னா நீங்கள் இங்கே மேக் ஓஎஸோ இல்லை லினக்ஸுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்சைடர்ஸ் போகாதீங்க, ஏன்னா அது நிறைய பக்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேபிள் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விண்டோஸ் 64 நான் யூசர் இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் லிங்க் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா பார்க்குறேன் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். நான் அப்படியே டிஃபால்ட்டாக தான் வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க.
இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபோல்டர் வேணுமான்னு கேட்கும். நான் வந்து எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ரெக்கார்ட் வேணுமான்னு கேட்கும். நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆட் ஓப்பன் வித் கோட் ஆஃப் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரும் ஓப்பன் வித் கோட் டைரக்ட் கான்டெக்ட் பண்ணவும் டிக் பண்ணிவிட்டு இது ரெண்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே டிக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் தாங்க கொடுத்துருங்க. பார்த்தா இன்ஸ்டால் ஆகி ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அவங்க பார்க்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படியே ஃபினிஷ் தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் விஎஸ் கோடு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி இப்படி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மோட் வேணும்னு வச்சுக்கலாம், டார்க் மோட். இது வந்து ஜஸ்ட் தீம் தான். இது வந்து இப்போ எனக்கு தேவையில்லை. எப்படி நெக்ஸ்ட் தாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன்னா என்னோட ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வச்சுருக்கேன். லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைத்தான் ப்ரோ டுட்டோரியல்ஸ் ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அதை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கினேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே செலக்ட் ஃபோல்டருங்க அனுப்பிட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ட்ரஸ்ட் ஆத்தர்ஸுங்கிறத கொடுங்க. இது வந்து என்ன கேட்குதுன்னா அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணவங்கள டெஸ்ட் பண்ணுமான்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, அது ஒன்றும் ஆகாது. ஸோ ஷோ வெல்கம் பேஜ் அண்ட் ஸ்டார்ட் அப்புங்கிறத ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணும் போது இந்த மாதிரி வரும். இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பைத்தான் வந்து நம்ம லேப்டாப்பை நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆனால் விஎஸ் கோடில் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே வெளியே இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ஒரு சர்ச்சில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் லோட் ஆகும். இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக பைத்தான் ஆப்ஷன் காமிக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா microsoft.com காமிக்கும். இதுதான் செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்டால் பட்டன் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைத்தான் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம விஎஸ் கோடில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணது கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கு இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சிம்பிள் கோட் மட்டும் எழுதிடுவோம். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோல்டர் பேர் காமிக்கும். இங்கே ஒரு நியூ ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போய் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் கொடுக்குறேன். கடைசி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறதுனால .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மறந்துடாதீங்க. கொடுத்து என்ட்ரு ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரிண்ட்னு போட்டுட்டு உள்ள ஹலோ அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஹலோ வேர்டு இங்கே பிரிண்ட் ஆகணும் டெர்மினலில். ஸோ ரன் பண்ணி ஃபைல் அனுப்புங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோ வேர்டுன்னு வந்துருச்சு. ஸோ சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டரை செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 3.12 காமிக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் இன்டர்பிரட்டர்னு காமிக்கும். எனக்கு இங்கே ஆல்ரெடி செலக்ட் ஆகிடுச்சு. சில பேருக்கு ஆகாது. ஆனால் இங்கே ஆல்ரெடி ரெக்கமெண்டட் காமிக்கும். ரெக்கமெண்டட் காமிக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ப்ளே பட்டன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அவுட்புட் வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் கோட் எழுதுறதுக்கு நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே செட்டப் பண்ணி
ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பைத்தான் டீச் பண்ணுறேன். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி கோட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். Bye guys, see you in the next video. அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் உடனே பார்க்கலாம். Thank you guys, thanks for watching. Bye.